அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 53 தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பகுதியில் கடந்த டிசம்பர் 2023 துறை தேர்வில் கேட்ட டெஸ்ட் கோட் 124 த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 அதில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இப்போ கணினி தேர்வாக தான் நடக்குது. உங்களுக்கு 60 ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் இருக்கும். அதற்கான நிமிடம் உங்களுக்கு 90 நிமிடம் வழங்கப்படும். 60க்கு நீங்கள் எடுக்க வேண்டியது 27 வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சிருந்தாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? நீங்கள் 27 மினிமம் பண்ணாலே போதும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிச்சு பெறலாம். உங்களோட டைம் போதுமானதாக இருக்கும். கணினி வழி தேர்வு அப்படிங்கிறனால நீங்கள் டிக் பண்ணாலே போதும். ஒருவேளை தவறாக டிக் பண்ணால் கூட திரும்பி மாற்றி நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களோட டைமிங் நிறையா இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக வாசித்து பார்த்து பொறுமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மொத்தம் இந்த 124 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வினாக்கள் இருக்கும். நம்ம 2 பகுதிகளாக பிரித்து இந்த 53வது பகுதியில் முதல் 30 வினாக்களையும் 54வது பகுதியில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வினாயன் 1, முதல் ஒப்புகையிலிருந்து 3 வருடங்களுக்கு மேற்பட்ட நிலுவைத் தொகை பெற நிதி அதிகாரம் வழங்கும் அலுவலர் யார்? அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த அரியர் பில்லம் கிளைம் பண்ணுறதுக்கு யார் அதிகாரம் வழங்கணும் அப்படின்னா துறைத் தலைவர். அதுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அலுவலக தலைவரே கொடுத்துருவார். 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா துறைத் தலைவர் தான் கொடுக்கணும். வினா 2, எந்த கால வரையறைக்குள் நிரந்தர பதவிக்கு ஈர்க்கப்பட்ட தொகுப்பூதிய பணியாளரின் பணியின் பாதியை ஓய்வூதியத்தின் கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளலாம்? ஸோ அதாவது அந்த பார்ட் டைம் சர்வீஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய பணியாளர். சரிங்களா? அவங்க 2 வருடம் பணி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதில் ஓராண்டை வந்து பார்த்தோன்னா பென்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தற்போது அந்த பென்ஷன் முழு ஊதியம் வாங்கணும், ஓய்வூதியம் வாங்கணும் அப்படின்னா 30 வருஷம் சர்வீஸ் இருக்கணும். 30 வருஷம் சர்வீஸ் இல்லாதவங்களாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க தொகுப்பூதிய பணியில் செஞ்சக்கூடிய அந்த சர்வீஸில் 50% வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அது எந்த தேதியில் இருந்துன்னா 1/4/2003க்கு பிறகு அவங்க இருந்திருந்தா. சரிங்களா? ஸோ அதுதான் தேதி பார்த்துக்குங்க, 1/4/2003. அடுத்த வினா 3, தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கும் ஒருவருக்கு 6 மாதம் கழித்து அவர் பொறுப்பில்லாத பொழுது, சரிங்களா, அவர் பொறுப்பில்லாத பொழுது எவ்வளவு பிழைப்பூதியம் வழங்கலாம்? 6 மாதம் கழித்துன்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது வினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சஸ்பெண்டில் ஒருத்தர் இருக்கார், ஆனால் அந்த சஸ்பெண்டில் இருக்கிறதுக்கு அவர் காரணம் இல்லை, அதான் அவர் பொறுப்பில்லாத போது, அதான் மீனிங். சரிங்களா? சஸ்பெண்டில் இருக்கும்போது 6 மாதம் வரைக்கும் 50% அவருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பிழைப்பூதியம் கொடுப்பாங்க. 6 மாதத்திற்கு பிறகு அந்த சஸ்பெண்டுக்கு அவர் தான் காரணம்னா அந்த 50 25 குறைச்சிடுவாங்க. அவர் காரணம் இல்லை அப்படின்னா 50 75% வரைக்கும் உயர்த்தி கொடுப்பாங்க. இங்கே அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் பொறுப்பில்லாத, அவர் காரணம் இல்லாத போது எவ்வளோ வரைக்கும் உயர்த்தி கொடுப்பாங்கன்னா 75% வரைக்கும் உயர்த்தி கொடுப்பாங்க. வினா 4, எந்த மாத ஊதிய பட்டியுடன் வருமான வரி பிடித்த பட்டியல் இணைக்கப்படுகிறது? பிப்ரவரி மாதம். சரிங்களா? நிதியாண்டு வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் டு மார்ச் இருந்தாலும் கூட நம்ம மார்ச்சுக்கான ஊதியம் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வாங்குவோம். அதனால் பிப்ரவரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம சேலரி கிளைம் பண்ணும்போதே ஐடியோட ஸ்டேட்மெண்ட்டு அதனுடைய மொத்தமாக எவ்வளோ வந்து பார்த்தோன்னா அந்த நிதியாண்டில் ஊதியம் பெறப்பட்டது, அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஐடி செலுத்தியிருக்கோம் எல்லா தகவலையுமே பிப்ரவரி மாத ஊதியத்தோடு இணைக்கணும். சரிங்களா? வினா 5, இவற்றுள் எவை குறைந்த கால முன்பணம் ஆகும்? எது குறைந்த கால முன்பணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோட்டார் கார் முன்பணம், வீடு கட்டு முன்பணம், திருமண முன்பணம். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியுடன் கூடிய முன்பணங்கள். கைத்தறி முன்பணம் தான் வட்டி இல்லாத முன்பணம். ஸோ இந்த வட்டி இல்லாத முன்பணம் தான் என்ன பண்ணுறாங்க, 10 மாதம் தான், சரியாக 10 மாதத்தில் பிடிச்சி முடிச்சுடுவாங்க. சரிங்களா? கைத்தறி முன்பணம் வந்து மேக்ஸிமம் 10 மாதம் தான். வினா 6, ஓய்வூதிய மிகை கொடுவை, அதாவது ஓய்வூதிய மிகையாக கொடுக்கப்பட்டவை உட்பட அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை இருப்பின் ஓய்வூதியரிடம் கீழ்கண்டவற்றில் பிடித்தம் செய்யப்படலாம். எதில் பிடித்தம் செய்யப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட், எதில் பிடித்தம் செய்யணும் அப்படின்னா மெயினாக டிசிஆர்ஜியில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிடித்தம் பண்ணுவாங்க. சரிங்களா? டிசிஆர்ஜியில் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியருடைய பஞ்சப்படி. சரிங்களா? மெயினாக யாவச்சுங்க டிசிஆர்ஜியில் தான் அந்த அவர் பணியாளர் இல்லை ஓய்வூதியதாரர் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை இருந்துச்சுன்னா பிடித்தம் செய்யப்பட வேண்டியது டிசிஆர்ஜியில், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சரிங்களா? டிசிஆர்ஜி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா
அவருடைய டிஏ அலவன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஏ சரிங்களா, பஞ்சப்படின்னு சொல்லுவோம்னா டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ அது இருந்துச்சுனாலும் அதிலையும் பிடிச்சிக்கலாம்ங்கிறாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஆர்ஜி ப்ளஸ் டிஏ. ஓகே, டிசிஆர்ஜி காமனாக தெரியும், அந்த டிஏங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வினா 7, பொது சேமநல நிதி, அதாவது நம்ம ஜிபிஎஃப் சொல்லுவோம்ல, ஜென்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்டு, இறுதி ஒப்பளிப்பு ஆணையை காசாக்கும் கால அளவு. ஸோ எவ்வளோ காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசாக்கணும் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஜிபிஎஃப் ஃபைனல். வினா 8, இதர முன்பண செலவினம் எந்த பட்டியலில் காசாக்கப்படுகிறது? சரிங்களா, இதர முன்பண செலவினம் எதுலனா தமிழ்நாடு கருவூல விதி 40A இல்லை வந்து எம்டிசி 40A ஸ்மால் ஏ, அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 40 ஸ்மால் ஏ. சரிங்களா, இதர முன்பண செலவினம். நம்ம அந்த படிவங்கள்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம், அதில் இதெல்லாம் சொல்லியிருப்போம், கொஞ்சம் பார்த்துக்குங்க. வினா 9, எத்தனை தற்காலிக முன்பணம் சரிகட்டப்படாமல் நிலுவையில் இருக்கலாம்? தற்காலிக முன்பணம் மேக்ஸிமம் 2 வந்து பார்த்தீங்கன்னா சரிகட்டப்படாமல் இருக்கலாம். 3வது நீங்கள் வாங்கினப்பனா 2 சரிகட்டிட்டு தான் 3வது வாங்க முடியும். சரியா. வினா 10, பயண முன்பணம் எந்த விதிகளின் கீழ் கோரப்படுகிறது? பயண முன்பணம் பயணப்படி விதிகள் தானே, டிஏ ரூல்ஸ் தான். சரிங்களா, பயணப்படி விதிகள். வினா 11, உயர் பதவியில் உள்ளவர்கள் தகுதிக்கான் பருவம் முடிக்க தேவையான கால அளவு. தகுதிக்கான் பருவம் உயர் பணினா வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள், அடிப்படை பணி அப்படின்னா 1 ஆண்டுகள். வினா 12, பட்டிகள் எத்தனை நாட்களுக்குள் கருவூலத்தில் செல்லாக்கப்பட வேண்டும்? சரிங்களா, எத்தனை நாட்களுக்குள்ள? டோக்கன் போட்டதுலேருந்து 2 நாள். சரிங்களா, டோக்கன் போட்டதுலேருந்து 2 நாள். வினா 13, தற்போதைய இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடையினுடைய அதிகபட்ச தொகை எவ்வளவு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 6வது ஊதியக்குழுனா மேக்ஸிமம் 10 லட்ச ரூபா, 7வது ஊதியக்குழுனா மேக்ஸிமம் 20 லட்ச ரூபா டிசிஆர்ஜிக்கு. சரிங்களா, டிசிஆர்ஜியுடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு? 20 லேக்ஸ் தான். 20 லேக்ஸுக்கு அதிகமாக போச்சுன்னா 20 லேக்ஸ் தான் கொடுப்பாங்க. சரியா, கம்யூட்டேஷனுக்கு அந்த மாதிரி வரையறை கிடையாது, கம்யூட்டேஷன் எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கலாம். டிசிஆர்ஜி மட்டும் மேக்ஸிமம் 20 லேக்ஸ் தான். வினா 14, ஊதிய விதிகளின் அதிகபட்சத்தை அடைந்தவருக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்கலாம்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதுக்கு பேர் தேக்க நிலை ஊதிய உயர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பே மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னால் 40 வரைக்கும் தான் இருந்துச்சு, இப்போ 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பே மேட்ரிக்ஸுடைய மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு, இப்போ 45 செல் வரைக்கும் இருக்கா, 45 செல்லில் தாண்டியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இன்க்ரிமெண்ட்டு, எவ்ரி இயர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் இங்கே கேட்டிருக்காங்க, தெளிவாக வச்சுக்கோங்க. ஊதிய விகிதத்தின் அதிகபட்சத்தை அடைந்தவருக்கு, அப்போ பே மேட்ரிக்ஸில் 45 வரைக்கும் தான் இருக்குது, 45க்கு பிறகு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு வருது முறை தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. வினா 15, கீழ்கண்ட எந்த விடுப்பிற்கு அரை ஊதியம் படிகள் வழங்கலாம்? எதற்கு? 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து எதற்கு அரை ஊதியம்? சரிங்களா, ஆமாம், அரை ஊதியத்துடன் கூடிய சொந்த அலுவலுக்கான ஈட்டா விடுப்புன்னு கூட நம்ம சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் யூஇஎல் ஆன் பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்ஏர்ன்ட் லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ். இல்லை அப்படின்னா சொந்த அலுவலின் பேரில் ஈட்டா விடுப்புன்னு சொல்லுவோம். அது மேக்ஸிமம் 180 டேஸ், அதில் 50%னா 90 நாட்களுக்கு 3 மாதங்களுக்கு ஊதியம் பெற்றுக்கொள்ளலாம். வினா 16, ஊதியம் சாரா பட்டியல்கள் மறு நிதியதிகாரம் பெறுவதை தவிர்க்க எந்த தேதிக்குள் காசாக்கப்பட வேண்டும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஊதியம் சாரா அப்படின்னா நிதியாண்டுக்குள்ளே முடிச்சிடணும். நிதியாண்டுக்குள்ளே அப்போ மார்ச் 31க்குள்ளே காசாகிக்கணும். மார்ச் 31 தாண்டிடுச்சோம்னா லேப்ஸ் ஆகிடும், அந்த அமௌண்ட்டே லேப்ஸ் ஆகிடும். திரும்பி புதுசாக தான் வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறாங்களோ அதுக்கு தான் கிளைம் பண்ண முடியும். வினா 17, சாதாரண குடும்ப ஓய்வூதியம் அடிப்படை ஊதியத்தில் எத்தனை சதவீதம் வழங்கலாம்? தெரியும், சாதாரண அப்படின்னா 30%, உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியங்கிறது 50%. சரிங்களா. வினா 18, பொதுவாக ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு ஒப்பந்ததாரர் எந்த ஒரு பணியும் கீழ்கண்டவற்றிற்கு முன் செய்யக்கூடாது. ஸோ எதற்கு முன்னால் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை நம்ம எந்த வேலையுமே ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா கன்ஃபார்மாக நமக்கு அந்த டெண்டர் சேங்ஷன் ஆனு அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கணும். சரிங்களா, அப்ரூவ் ஆகி நமக்கு கையெழுத்து ஆகலை அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் அதை வந்து பார்த்தா மாறலாம். ஏன்னா அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அன்றைய சூழலுக்கு ஏற்றார் போல், விதிகளுக்கு ஏற்றார் போல் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் உங்களுக்கு ஆணை, எழுத்துப்பூர்வமான ஆணை கிடைக்கப்பெறும் வரை எந்த பணியும் நீங்கள் துவங்கக்கூடாது. ஸோ அதுதான் அரசு ஒப்புதல்லாம் வாய்வழி ஒப்புதல் கிடையாது. சரிங்களா, எழுத்துப்பூர்வ ஆணை, அதுதான் முக்கியம். அனுபவிக்காத பணியிடை காலம் எத்தனை மாதத்திற்குள் ஈட்டிய விடுப்பில் சேர்த்துக்கொள்ளலாம்? 6 மாதத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். தற்போது இதுக்கெல்லாம் தளர்வு கொடுத்துட்டாங்க. அதாவது
தளர்வு கொடுத்துட்டாங்கன்னா என்ன மீனிங்னா, முன்னால் வந்து பார்த்தோம்னா பணியாளர் வந்து பார்த்தோன்னா அதுக்கு விண்ணப்பம் செலுத்தணும். இந்த மாதிரி என்னுடைய ஈட்டி விடுப்பில் வந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு விண்ணப்பம் கொடுக்கணும். அது 6 மாதத்துக்குள்ள கொடுக்கணும், வர வைப்பாங்க. இப்போது பணியாளர் விண்ணப்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துறை அலுவலரே அந்த அலுவலக தலைவரே அவர் வந்து பார்த்தோம்னா பணியாளருக்கு எவ்வளோ வந்து பணியிடை காலம் இருக்கோ தகுதியான பணியிடை காலத்தை கணக்கீடு செய்து அவருக்கு வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளே இதை வந்து வர வச்சிடணும். அப்படி வர வச்சுருக்காங்களா செக் பண்ண வேண்டியது பணியாளருடைய பொறுப்பு தான். பணியாளர் தான் முழு பொறுப்பு. பணிப்பதிவேடுக்கு முழு பொறுப்பு பணியாளர் தான். வினா 20. 2 நாள் ஈட்டி விடுப்பு தகுதிக்கான பருவம் முடித்தவருக்கு கீழ்கண்ட எவற்றின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது? 1 மாதம். தகுதிக்கான பருவம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு 2.5 நாள். தகுதிக்கான பருவம் முடிக்காதவங்களுக்கு 2 மாதத்துக்கு 2.5 நாள். சரிங்களா? 6 மாதத்துக்கு 7.5 நாள் முன்னோரை கொடுப்போம் தகுதிக்கான பருவம் முடிக்காதவங்களுக்கு. தகுதிக்கான பருவம் முடித்தவங்களுக்கு 6 மாதத்துக்கு 15 நாள் முன்வரவு கொடுப்போம். ஸோ 6 2 12, 6 6 3, 15 நாள் முன்வரவு. ஸோ ரீசன் இதுதான், தெரிஞ்சுங்க. வினா 21. ஊதிய உயர்வுக்கு எடுத்துக்கொள்ளாத காலம் எது? ஊதிய உயர்வுக்கு எடுத்துக்கொள்ளாத காலம் எது? நல்லா பார்த்துக்கிறேங்க. மருத்துவ சான்றுடன் எடுக்கிற எல்லா விடுப்புமே ஊதிய உயர்வுக்காக இருக்கட்டும், பென்ஷனுக்காக இருக்கட்டும் எலிஜிபிள் தான். மருத்துவ சான்று இல்லாத அசாதாரண விடுப்பு தான் வந்து அசாதாரண விடுப்பு, மருத்துவ சான்று இல்லாத, ஊதியமில்லா விடுப்பு, மருத்துவ சான்று இல்லாத, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியாத காலம். நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் இன் இன்க்ரிமெண்ட். சரிங்களா? ரைட். அடுத்த வினா 22. ஓய்வூதியம் பெற எத்தனை ஆண்டு பணிக்காலம் தேவை? ஓய்வூதியம் பெற, அதாவது மினிமம் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தால் ஓய்வூதியம் பெற முடியும்னா 10 ஆண்டுகள் இருக்கணும். சரிங்களா? அதுவே வந்து டிசிஆர்ஜினும்னா 5 இயர்ஸ் இருந்தால் போதும். ஸோ 10 அரையாண்டுகள் இருந்தால் போதும். இது 20 அரையாண்டுகள். தெளிவாக பார்த்துக்குங்க, கேள்விகள் ரொம்ப முக்கியம். வினா 23. இளையவர் மூத்தவர் ஊதிய முரண்பாடு நீக்க தகுதியான காரணங்கள் யாவை? கீழே 4 காரணம் சொல்லியிருக்காங்க. எது தகுதியான காரணம் பார்த்துக்கிறேங்க. இளையவர் மூத்தவரை விட சமமான அல்லது கூடுதலான ஊதியத்தை சாதாரண பதவியில் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ சாதாரண பதவியில் பெற்றிருக்கணும். அதாவது மூத்தவருக்கு பிறகு தான் இளையவர் பணியில் சேர்ந்திருப்பார். ஆனால் மூத்தவரை விட இளையவர் கூடுதலாக ஊதியம் வாங்குவார். சரிங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிஃபிகேஷனாக இருக்கும், ஒரே போஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இளையவர் வந்து அந்த பழைய போஸ்ட்டில் செலெக்ஷன் கிரேடு முடிச்சிருப்பார். மூத்தவர் செலெக்ஷன் கிரேடு முடிக்காமல் ப்ரொமோஷன் ஆகிருப்பார். ஸோ அப்படிங்கிறதுனால செலெக்ஷன் கிரேடு முடித்தா 2 இன்க்ரிமெண்ட்டு, செலெக்ஷன் கிரேடு முடிக்காமல் ப்ரொமோஷன் வந்தவங்களுக்கு 1 இன்க்ரிமெண்ட்டு. ஸோ டோட்டலாக வேரியேஷன் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை மட்டும்தான் அதை கிளைம் பண்ண முடியும். துறை தலைமை தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இளையவர் மூத்தவரை விட சமமான அல்லது கூடுதலான ஊதியத்தை சாதாரண பதவியில் பெற்றிருக்க வேண்டும். சரியா? ரைட். அடுத்த வினா 24. ஓய்வூதிய நிலுவைத் தொகை எவ்வளவிற்கு அதிகரித்தால் கருவூல ஆணையரினுடைய நிதி ஒப்புதல் தேவை? ஓய்வூதிய நிலுவைத் தொகை 3 லட்சத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கருவூலத்துறை ஆணையருடைய நிதி ஒப்புதல் தேவையாம். ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு பெண்டிங் இருக்காது, அரியர் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உடனடியாக அரியர்லாம் போட்டுருவாங்க பென்ஷனை பொறுத்தளவுக்கு. ஸோ 3 லட்சத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கருவூல ஆணையர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஏன்னா 25. அரசு ஊழியருக்கு வட்டியுடன் கூடிய முன்பணம் யாது? வட்டியுடன் கூடிய முன்பணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு 3 பார்த்தோம்ல. அதில் திருமண முன்பணம், வட்டியுடன் கூடிய முன்பணம் சொன்னோம். மற்றபடி கைத்தறி முன்பணம், காதி முன்பணம், பண்டிகை முன்பணம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா வட்டி இல்லாத முன்பணம், குறைந்த காலத்தில் ஒரு 10 மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஈடு செய்யக்கூடிய முன்பணமாக இருக்கும். வினா 26. சிறப்பு அரசாணையின் பேரில் வழங்கப்பட்ட தற்காலிக பணியிடங்களுக்கு எவ்வளவு காலத்திற்கு ஊதியம் வழங்கலாம்? சிறப்பு அரசாணையின் பேரில் வழங்கப்பட்ட தற்காலிக பணியிடங்களுக்கு அரசாணை நாளிலிருந்து ஓராண்டுகள் வரைக்கும் தான் அதுக்கு வந்து ஊதியம் வழங்கலாம். சரிங்களா? அரசாணையிலிருந்து ஓராண்டு காலம். வினா 27. எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைவான பயணம் மேற்கொண்டால் பயணப்படி பெற இயலாது? 8 கிலோமீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா பயணப்படி பெற இயலாது. கரெக்டு தான். வினா 28. பயணத்தின் போது உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்பட்டால் எத்தனை சதவீதம் பயணப்படிக்கு தகுதியாகிறது? உணவு தங்குமிடம் ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா 25% தான் தகுதி. சரிங்களா? ஸோ இது ஒரு அட்டவணையே இருக்குது, நம்ம பயணப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்துக்குங்க. பயணப்படியில் வந்து பார்த்தோன்னா உணவு மட்டும் கொடுத்தா என்ன, தங்குமிடம் மட்டும் கொடுத்தா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ரொம்ப முக்கியம், கன்ஃபார்மாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டு இருக்காங்க. வினா 29. ஒரு நிரந்தர பணியாளருக்கு உயர் பதவியுடையவர் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அதிகபட்சமாக வழங்கப்படும் ஈட்டிய விடுப்பு நாட்கள் எவ்வளவு? நிரந்தர பணியாளருக்கு எவ்வளோ நாட்கள் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஈட்டிய விடுப்பு எவ்வளோ நாட்களுக்கு ஒரு கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 180 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக விடுப்பு எடுக்க முடியும். வினா 30.
ஏ மற்றும் பி குரூப் ஆஃபீஸர்ஸ், அதாவது கூடுதல் பொறுப்புப்படி யாருக்கு உண்டு? ஆ மற்றும் ஆ பிரிவு அலுவலர்களுக்கு தான். அது எத்தனை நாட்களுக்கு மேல் வந்து கூடுதல் பொறுப்பில் இருந்தால் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்புப்படி வழங்கலாம் அப்படின்னா 39 நாள் இருக்கணும். சரிங்களா? 39 நாள் தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சால் மட்டும்தான் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்புப்படியே உண்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து முதல் 30 நாட்களை பார்த்தாச்சு. அடுத்த பகுதியில் மீதி இருக்கக்கூடிய 30 நாட்களை பார்க்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வினாக்கள், இதில் இருக்கக்கூடிய சொல்லப்போனால் எல்லா வினாக்களுமே நம்மளுடைய கைடில் வந்து பார்த்தோன்னா ஆன்சருக்கு கவர் ஆகிடுது. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க. தேங்க்யூ.